ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்த்தா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ எந்த தெய்வத்தை வேணால் நீங்கள் கும்பிடலாம். அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுளை அவங்கவுங்க கும்பிடுறாங்க. ஆனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நம்ம மறக்கவும் கூடாது. குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவிலே பெரிய ஃபோட்டோவாக அந்த குலதெய்வம் தான் இருக்கணும். குலதெய்வத்தை என்றைக்கு மதிக்கணும். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் யாரோ இறந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சக்தி இருந்திருக்கும். அவங்க தான் தெய்வமாக நம்ம வணங்குறோம். நம்ம வீட்டில் எந்த ஒரு கெடுதல் வரப்போகுது அப்படின்னா நம்ம காப்பாற்றுறதுக்காக ஓடி வரப்போகுது. இவங்களுக்கு உடனே சொல்லணும். அந்த துன்பத்தை இப்போ இவங்களேருந்து தடுக்கணும் அப்படின்னு முதல்ல ஓடி வருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்துக்கு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வருஷம் போய் பார்த்துட்டு வருவாங்க. சரி, இப்படி பார்க்கணும். குலதெய்வத்தை என்றைக்குமே நம்ம மறக்கவும் கூடாது. எத்தனை தெய்வத்தை வேணால் நீங்கள் கும்பிடுங்க. அதை பற்றி தவறே கிடையாது. கும்பிடிக்கலாம். உங்களுக்கு இஷ்டம் நீங்கள் கும்பிடுறீங்க. ஆனால் குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா என்றைக்கும் கும்பிடணும். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. குலதெய்வத்தை என்றைக்குமே நம்ம மதிக்கணும். குலதெய்வத்தை எல்லாமே செய்யணும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தோன்னா நாங்கள் குலதெய்வம் எந்த சாமியும் நாங்கள் கும்பிட்டதில்லை. எங்களுக்கு இருக்க இந்த ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் தான் நாங்கள் இப்போ ஃபுல்லாகவே கும்பிடுறோம். எங்களுக்கு பார்த்தோன்னா குலதெய்வம்லாம் பார்த்தோன்னா நாங்கள் இப்போ கும்பிட்றது கிடையாது. எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு சாமி தான் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அப்படி பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அப்போது குலதெய்வத்துக்கு கோபம் வருமா கேட்டால் கண்டிப்பாக கோபம் வரும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்? கோபம் வரும். அப்போது பார்த்தா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக நல்லா எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்கள். இப்போ வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை வேணால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையானவங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்க. எதிர் வீட்டில் உங்களுக்கு தேவையானவங்க எதிர் வீட்டில் இருக்காங்க. அதாவது நெருங்கிய உறவு வச்சுக்கோங்களேன். உங்கள் அண்ணனும் உங்கள் தங்கச்சியும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள மட்டும் கூப்பிடலை. மற்றபடி எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லா வீட்டையும் கூப்பிட்றீங்க. எப்போ பாரு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வச்சு எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அவங்கள கூப்பிடுறது இல்லை, மதிக்கலை அப்படின்னா அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கும்பிடாமல் மிச்சம் எல்லா கடவுளும் நீங்கள் கும்பிட்றீங்க. ஆனால் நான் குலதெய்வத்தை கும்பிட மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட சாபத்துக்கு ஆளாக நேரிடும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செயலை ஒரு நாள் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. என்றைக்குமே நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஐயோ இன்றைக்கி இவனுக்கு போகும்போது காரில் இதாக போகிறான்னு என்ன செய்ய போகிறான்னு சொல்லி கடவுளுக்கு எப்படியாவது நம்ம உறவுக்காரங்களுக்கு இதை சொல்லியே ஆகணுமே, அவனை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முதல்ல தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் போக விடாமல் தடுப்பாங்க. இல்லை ஏதாவது குலதெய்வம் என்ன வேணால் செய்யலாம், ஏதாவது செய்வாங்க, இல்லை ரிப்பேர் பண்ண வைப்பாங்க. அதனாலே சொல்லுவாங்க இன்றைக்கி நான் போகணுன்னு நினைக்கிறேன், கால் தட்டுது, இப்போ போகிறேன் வண்டியில் பெட்ரோலில் வண்டி ஏதோ ஒரு தடங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க, போக விட மாட்டேங்குது. சரி அப்போ வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் நீ உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா போக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டயம்னு இருக்கும். இதுக்காக கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிச்சிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போ மட்டும் ஆகாதா, இப்போ மட்டும் ஆகுமான்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி தான். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு டைம் உண்டு. 1:30க்கு இப்படி ஆகணும் அப்படின்னு அவனுக்கு இருக்குது அப்படின்னா அவன் காரில் போகும்போது சரி வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் உட்காரும்போது 1:40 ஆயிரும். அப்போ தண்ணி குடிச்சிட்டு போகும்போது அப்போ உங்கள் விதி மாறிடும். ஒரு செகண்டில் உங்களுடைய விதி மாறிடும். அப்போ 1:40க்கு உங்களுக்கு என்ன நடக்கும் கேட்டால் ஒன்றுமே நடக்காது. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க ஏதாவது கால் தட்டிச்சோ ஏதாவது ஒன்றுனா ஐயோ நீ போகும்போது தடங்களாக இருக்குது, நீ 10-15 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறமா போ, இப்போ நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது கும்பிட்றவங்க வீட்டில் கண்டிப்பாக பார்த்தோன்னா தடங்கள் பண்ணி நமக்கு காட்டுவாங்க. ஐயோ அப்போ நம்ம குலதெய்வம் காட்டுறதா, அப்போ ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லைங்க நான் கும்பிட்றதே கிடையாது. இப்போ நான் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு
நான் வந்து 15 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேற ஒரு கடவுளை தான் வந்து கும்பிட்டுட்ருக்கேன். நார்த் இந்திய வேற ஒரு கடவுளை தான் நான் கும்பிட்டுட்ருக்கேன். அந்த ஒரு கடவுளை மட்டும்தான் நான் கும்பிடுவேன். அதனால் மிச்சம் எல்லாமே எனக்கு அவர் தான். எந்த வீட்டில் வந்து எந்த ஒரு நல்லது கெட்டது எது பண்ணாலும் அந்த கடவுள் கும்பிட்டா அந்த கடவுள் மட்டுமே எனக்கு போதும் அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இந்த கடவுள் வந்து குலதெய்வம் எல்லாமே நாங்கள் இதான் செய்கிறோம்னு சொன்னாங்க. அதிர்ச்சியாக இருந்தது. அப்படிலாம் செஞ்சிங்கன்னா அப்படி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். உங்கள் குலதெய்வம் தான் வந்து உங்களை காப்பாற்றும். புதுசாக வந்த கடவுள் வந்துன்னா அவர் வந்து யாருக்கு குலதெய்வம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் குலதெய்வத்தை வந்து வந்து யார் வேணால் வந்து கும்பிடலாம். இப்போ திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் கும்பிடலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வேண்டுறாங்க. வேண்டும்போது எனக்கு வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம செய்கிற பிரார்த்தனைகளுக்கு தக்கன வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து வேண்டினா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வந்து சொல்கிறாங்க குலதெய்வம் அப்படிங்கும்போது அதனால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நம்ம உறவு இருந்தது நம்ம முன்னோர்கள் அதனால் கண்டிப்பாக நம்ம வேண்டுதப்போ கிடைப்பாங்க. ஆனால் யார் வேணால் கும்பிட்டுக்கிறாங்க. அவங்களும் வேண்டும்போது அவங்களுக்கும் கிடைக்கலாம். ஆனால் ஒரு நாள் அப்படி இருக்கவே கூடாது. ஆனால் அப்படி வந்து செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து சொல்லுவாங்க, சாபம் விடுவாங்க. அப்போ வந்து குழந்த பிறக்கணும், நல்ல படிப்பு வரணும், இப்படி வரணும். அப்போ வந்து பார்த்தா சந்ததி வளராது, நிறைய துன்பங்கள் வரும். அந்த வீட்டில் நான் சொன்னேன், ஆனால் அவங்க அது கேட்கல. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு துன்பமே தான் வந்துக்கிட்டு இருந்தது. நான் சொன்னபோது அலட்சியப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு. சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் இதுக்கு நான் வந்து போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கடவுளை மட்டும்தான் வந்து கும்பிடுவேன். எனக்கு அந்த கடவுளை கும்பிட்றது வந்து எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. நான் வந்து இங்கே கும்பிடுவேன், எல்லா கடவுளை வந்து கும்பிடுவேன், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் நிறைய வந்து சும்மா வந்து பிரச்சனை வந்தது, எல்லாம் வந்தது. உறவுக்காரங்க வீட்டில் எக்கச்சக்கம் வந்தது. இப்போ கூட வந்து பிரச்சனை நோய் நொடி வந்துக்கிட்டே இருந்தது. பிரச்சனை நோய்க்கு மேலே வந்தது. ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்தது. இப்படி வந்து வந்தது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அதனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை என்றைக்குமே நீ புறக்கணிக்காதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய படமாக இருக்கணும்னா அந்த குலதெய்வத்தை பெரிய தருமை. இப்போ திருப்பதி எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி எதுவாக இருந்தாலும் சரி திருப்பதி பெருமாளை டெய்லியே நான் கும்பிடுவேன். காலையும் சரி மாலையும் சரி கும்பிட்டு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஓடிப்போய் வேண்டுறது அவர் தான். உடனே ஒரு ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியில் எடுத்து நாங்கள் கட்டிடுவோம். கட்டி கடவுளே இது வேணும் அப்படி சொல்லி வேண்டிட்டு உண்டியலில் போட்டிருக்கோம். இப்போவும் பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரூபா போட்டு பெரிய மூட்டையாக வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோ ரூபா சேர்த்து வச்சுருக்கோம். மஞ்சளில் கட்டி அந்த ரூபாயை வந்து வச்சுருக்கோம். நிறைய சில்லறைகள் எங்களுக்கு எப்போ முடியுதோ இந்த வருஷம் வந்து போக முடியாது. எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சிரம் இருந்ததுனால ஒரு வருஷம் ஆகலை. அடுத்த வருஷம் தான் நாங்கள் போவோம். அடுத்த வருஷம் போகும்போது இந்த உண்டியலில் வந்து அந்த காசு இதெல்லாம் போட்டுக்கலாம். அது மாதிரி எப்போவுமே வந்து எந்த ஒரு காயினாலும் ஃபஸ்ட்டு போய் மஞ்சள் துணியில் வந்து கட்டிடுவோம். ரூபா அது நிறைய ரூபான்னு அவசியம் கிடையாது. ரூபா எடுத்து மஞ்சள் துணியில் எடுத்து கடவுளே இப்போ பொண்ணுக்கு பரிச்சை எதுவாக இருந்தாலும் சரி உடனே ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டி சனிக்கிழமை எந்த கிழமையாக தான் காலையில் கட்டி வச்சுருவோம். அப்புறம் டெய்லியே ரூபா வந்து இப்போ போடுறோம். டெய்லி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அப்படி போது எக்கச்சக்கம் சேர்ந்துடுச்சு. அது எல்லாத்தையும் நாங்கள் எப்போ திருப்பதி எங்களுக்கு போக முடியுதோ அடுத்த வருஷம் போகலாம். அடுத்த வருஷம் போகலாம். எப்போ போகிறோம் அப்படின்னு தெரியல. இந்த வருஷம் போக முடியாது. ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக போகும்போது எப்போ போகும்போது அந்த உண்டியல் அந்த காசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அது மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. எதுவாக இருந்தாலும் மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கோங்க. எப்போ உங்களால் போக முடியுமோ அப்போ நீங்கள் போய் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா கடவுள் வந்து நம்ம ஆயுசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து போட்டுக்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க ஐயோ நான் கட்டி வச்சுட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இப்போயே போட்டுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எப்போனாலும் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து
பைசாவை அப்போ தான் போடணும். இப்போ தான் வந்து கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுசுக்கும் உண்டு. ஓகே, நம்ம 80 வயசு போனால் கூட இந்த கடவுளோட வேண்டுதலை வந்து என்றைக்குமே நிறைவேற்றிக்கலாம். அதை பற்றி என்னமே இல்லை. அதனால் என்றைக்குமே இந்த குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ கும்பிடாமல் இருக்கவே இருக்காது. அது மிகப்பெரிய தவறு. உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க, படைப்பு அது இது எல்லாமே நல்ல காரியம் நடக்கணும். என்றைக்குமே வீடுகளில் வந்து நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், சந்ததிகள் வளரணும். இப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை வந்து என்றைக்குமே நீங்கள் வேண்டிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.